ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஏ 2025க்கான அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டெமோ வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் கிளியராக நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்ன செய்யறேன் சொல்கிறேன். யாரும் அவசரப்பட்டு என்ன செஞ்சிடாதீங்க, இது அப்ளை பண்ணிடாதீங்க. வீடியோ பார்த்துட்டு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா எதுவும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் தெளிவாக என்ன செய்யுங்க, அப்ளை பண்ணுங்கள். பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். சரியா, நம்மளுக்கு டைம் இருக்குது 1 month. சரியா, ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ. இது மாதிரி உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டடாக, கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் கொண்டு வரேன். ப்ளீஸ் ஆல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஓகேவா? சரி, ஸோ ஃபஸ்ட் நீங்கள் போய் வெப்சைட் இது கூகுளில் டிஎன்ஏ 2025 சர்ச் பண்ணாலே போதும். உங்களுக்கு அதில் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், www.tneaonline.org. இந்த ஃபஸ்ட் வெப்சைட் தான் இப்போ நான் அண்ட்ரைன் பண்ணுறேன்னா, இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். சரியா, இதான் வந்து உங்களுக்கு ஹோம் பேஜ் டிஎன்ஏக்கு. இதில் இந்த சைடில் கட் ஆஃப் மார்க்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடில் கட் ஆஃப் மார்க்னு இருக்கா, இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்க்கான கட் ஆஃப் மார்க்ஸ், என்னென்ன காலேஜுக்கு எவ்வளோ கட் ஆஃப் கிடச்சிது அதெல்லாம் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, டிஎஃப்சி லிஸ்ட்லாம் இருக்குது, ஷெடியூல் இருக்குது, 2025க்கான ஷெடியூல் இருக்குது, ஸ்கூல் பிளாக் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம், அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேஜில் போனதுக்கப்புறம் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. டிஎஃப்சி சென்டர்ஸ் வில் நாட் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷேர் தேர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இப்போ வந்து நம்ம ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுவோம், அதாவது இமெயில் ஐடி பாஸ்வேர்டு. அதை வந்து என்ன செய்யக்கூடாது, யார்ட்டையுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதாவது டிஎஃப்சி சென்டர்லேருந்து நாங்கள் கேட்குறோம், இங்கேருந்து கேட்குறோம் அப்படிலாம் யாரும் கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அவங்க வாங்கிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணி என்ன செய்ய முடியும், காலேஜஸ் எடுக்க முடியும். கரெக்டாக? ஸோ அதனால் மிஸ்யூஸ் பண்ண முடியும். அதனால் டிஎஃப்சி கேட்குது அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டால் நீங்கள் கொடுக்காதீங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. சரியா, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்க பாருங்க, கிளிக் ஹியர் ஃபார் பிஇ ஆர் பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, இதை நீங்கள் என்ன செய்யுங்க, கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணவனுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் என்ன செய்யும், அப்ளை ஆகும், ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நேம், விண்ணப்பதாரின் பெயர், இதில் உங்கள் நேம் என்ன செய்யுங்க, நீங்கள் கொடுங்க. உங்கள் நேம் என்ன இருக்கோ அந்த நேமை நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இடத்துல கொடுங்க. சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், இங்கே வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களோட மொபைல் நம்பரை கொடுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் இங்கே உங்கள் இமெயில் ஐடி, இந்த இடத்துல வந்து உங்கள் இமெயில் ஐடி கொடுக்கணும். இமெயில் ஐடி இல்லைனா புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இமெயில் ஐடி நீங்கள் டேரெக்டாக என்ன செஞ்சால் க்ரியேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கீழே கன்ஃபார்ம் இமெயில் ஐடின்னு இருக்குது, அதாவது நீங்கள் மேலே என்ன இந்த இடத்துல என்ன இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதே இமெயில் ஐடியை ஒரு வாட்டி டைப் பண்ணிக்கோங்க கன்ஃபர்மேஷனுக்கு. இந்த மொபைல் நம்பர், இந்த இமெயில் ஐடி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவுன்சிலிங்கோட ஃபர்தர் ஸ்டெப்ஸ்க்கு. ஏன் அப்படின்னா இதில் தான் ஃபர்தர் கம்யூனிகேஷன் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு வர ரேங்க் லிஸ்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு நெக்ஸ்ட் வர அப்டேட்ஸ் எல்லாமே இந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடியில் தான் வரும். அதனால் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். தென் கன்ஃபார்ம் இமெயில், அதான் நீங்கள் கொடுத்துருவீங்க. தென் டேட் ஆஃப் பர்த், இதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெதர் யூ ஹவ் பாஸ்டு +1 பாஸ் பண்ணி தான் வந்திருப்போம், எஸ். தென் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் டிஎன்ஹெச்எஸ்சி, அதாவது ஸ்டேட் போர்டாக இருந்தால் டிஎன்ஹெச்எஸ்சி, இல்லை வேறு ஏதாவது சிபிஎஸ்சியாக இருந்தால் சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சியாக இருந்தால் ஐசிஎஸ்சி, அதை நீங்கள் வச்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். தென் பாஸ்வேர்டு, இதுவும் ரொம்ப முக்கியம். நீங்களாக தான் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண போகிறீங்க. அந்த பாஸ்வேர்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the password contains minimum 6 கேரக்டராக இருக்கணும். தென் இட் ஷுட் கண்டெயின் அட்லீஸ்ட் 1 alphabet, அதாவது ஒரு அல்ஃபபெட், ஏபிசிடி ஏதாவது ஒரு அல்ஃபபெட் இருக்கணும். தென் ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது ஒன்று இருக்கணும். நம்பர், அதாவது இந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னா அதாவது அல்ஃபபெட் இருக்கணும், அல்ஃபபெட், அதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அடுத்த நம்பர். இது 3 கலந்த ஒரு கலவையாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஆகாஷ், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஆஷ், நம்பர் 1 2 3. அதாவது இதில் பாருங்கள், இப்போ நான் இந்த கொடுத்துருக்கேன் இந்த பாஸ்வேர்டில் ஆகாஷ்ங்கிறது அல்ஃபபெட் வந்துருச்சு, இது ஸ்பெஷல் கேரக்டர், ஆஷ் வந்து ஸ்பெஷல் கேரக்டர், 1 2 3ங்கிறது நம்பர். அப்போ அல்ஃபபெட் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், நம்பர், இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். அதே பாஸ்வேர்டு இங்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கீழே கொடுத்துக்கோங்க. ஏன்னா பாஸ்வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் எதாவது எழுதி வச்சுக்கோங்க. சரியா, நீங்கள் இங்கே வெளியே அப்ளை பண்ண கொடுக்குறீங்கனால இமெயில் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், கேட்டு வாங்கிக்கணும். கரெக்டாக? இல்லைனா உங்களோட அடுத்து ஃபர்தர் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ண முடியாது. ஸோ வெளியே யாராவது கொடுத்து, மேக்ஸிமம் வெளியே கொடுக்காதீங்க டிஎன்ஏ அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்களே ஃபோன் மோஸ்ட்லி லேப்டாப் இருந்தால் லேப்டாப்பில் பண்ணுங்கள், ஏன்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ஃபோன்லேயும் பண்ணலாம், பட் மை அட்வைஸ் லேப்டாப்பில் நீங்கள் பண்ணால் நல்லது. யார் வீட்டிலாம் லேப்டாப்புக்கும் நீங்களே என்ன செஞ்சுருங்க, அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சரியா, தென் நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு என்ன செய்யும், இங்கே எப்படி வரும், ஆர் யூ ஷுர் வாண்ட் டு சேவ், எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக வெரிஃபை பண்ண சொல்லும். எஸ் கொடுத்துக்கோங்க, செக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் ஓடிபி கேட்க போகுது. உங்கள் மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடி ரெண்டுத்துக்குமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். மொபைல் இமெயிலையும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வந்திருக்கும். அப்போ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி, இந்த 6 டிஜிட் ஓடிபி இங்கே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இப்போ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும், அப்ளிகேஷன் போடணும். அப்போ இமெயில் ஐடி நம்ம ஃபஸ்ட்டு, அதாவது இந்த இடத்துல நான் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்போமா, இந்த இடத்துல
இந்த இடத்துல ஒரு இமெயில் ஐடி கொடுத்துமா, இங்கே ஒரு இமெயில் ஐடி கொடுத்துமா, அந்த இமெயில் ஐடியும் நெக்ஸ்ட் இங்கே நம்ம கொடுத்த பாஸ்வேர்டு இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும், இங்கே டைப் பண்ணணும். உங்களோட இமெயில் ஐடி நெக்ஸ்ட் நம்ம கொடுத்த பாஸ்வேர்டு இது ரெண்டையும் போட்டு இங்கே லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேஜ் என்ன செஞ்சிடும் அப்படின்னா இந்த இடத்துல லாகின் இது மாதிரி வந்துடும். சரியா? இப்போ இதில் நம்ம இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஒரு எத்தனை ஸ்டெப் இருக்குது, 8 ஸ்டெப் இருக்குது. இந்த 8 ஸ்டெப்பையும் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. உங்களோட நேம் இங்கே கொடுங்க. நெக்ஸ்ட் இது ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான், கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இருந்தால் கொடுத்துருங்க, பிரச்சனை இல்லை. தென் டேட் ஆஃப் பர்த் அதுவே வந்துடும் நீங்கள் முன்னாடி கொடுத்தது. தென் சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ், உங்கள் நேட்டிவ் பிளேஸ் வந்து முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா, இல்லை கார்பரேஷனா, அதை நீங்கள் என்ன செய்யுங்க கொடுக்கணும். தென் ஜெண்டர், தென் மதர் டங் தமிழ்னா தமிழ், வேறு எதுனா அது கொடுத்துக்கோங்க. நேஷனாலிட்டி இந்தியன். அதுக்கப்புறம் இங்கே கம்யூனிகேஷன் அட்ரஸ் இருப்பாங்க லெஃப்ட் சைடில். கம்யூனிகேஷன் அட்ரஸ்னா இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, ப்ரெசென்ட்டாக நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸை கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு ஃபர்தர் கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் வழியாக என்ன செய்யலாம் பண்ணலாம். அதே இடத்துல பர்மனன்ட் அட்ரஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ண பர்மனன்ட் அட்ரஸ் வரும். பர்மனன்ட் அட்ரஸ்ங்கிறது உங்களுக்கு நேட்டிவ் இருக்கும்ல, உங்களோட சொந்த நிரந்தர முகவரி என்ன செய்யணும் இங்கே கொடுக்கணும். சில பேருக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க, இந்த பாக்ஸில் டிக் கொடுத்துருங்க. சேம் அஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னா கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் ஒன்று அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதுவே ஃபில் ஆயிரும். தென் நீங்கள் நேட்டிவிட்டி தமிழ்நாடுனா தமிழ்நாடு, வேறு ஸ்டேட்னா வேறு எது கொடுத்துக்கோங்க. அண்ட் ரிலிஜியன், என்ன ரிலிஜியன், நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, பிசியா எம்பிசியா ஓசி அதை கொடுத்துக்கோங்க. தென் கேஸ்ட், நீங்கள் பிசியா ஓசியான்னு கொடுத்தோன்னேக்கப்புறம் இங்கே உட்பிரிவு கேட்கும், கேஸ்ட் கேட்கும். அதில் உங்கள் கேஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நிறையா அதில் வரும். உங்கள் கேஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த தாலுக்காவில் வரீங்க அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு மேலே ஒரு நம்பர் இருக்கும், லெட்டர்ஸ் அண்டு நம்பர்ஸ் கலந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் நீங்கள் என்ன செய்ய கொடுங்க. நேம் ஆஃப் த ஃபாதர், நேம் ஆஃப் த மதர், இதெல்லாமே உங்கள் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. தென் ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட்லாம் கொடுத்தாச்சு. தென் கம்யூனிகேஷன் அட்ரஸோட பின்கோட், இப்போ நீங்கள் இருக்க அட்ரஸோட பின்கோட். தென் நேட்டிவ் டிஸ்ட்ரிக், உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக் எதோ அதை நீங்கள் என்ன செய்ய கொடுங்க. தென் வேறு என்ன, நேம் ஆஃப் த மதர், அதுக்கப்புறம் மதரோட இல்லை கார்டியனோட மொபைல் நம்பர் கேட்குறாங்க. இதுவும் ஆப்ஷன் தான், பட் ஸ்டில் கொடுத்துக்கோங்க. சரியா? இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரைட் டவுனில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்கும். இங்கே நான் காமிக்கிற இடத்துல அதை நீங்கள் என்ன செய்யலாம், கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் இதில் நீங்கள் எஸ் கொடுக்கணும். வெதர் யூ ஆர் அ கேண்டிடேட் அண்டர் கோட்டா ஃபார் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஸ் பர் அனக்ஷர் 3, அதாவது நீங்கள் வந்து எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனில் வரீங்களா. ஒரு சில டவுட் இருக்கும், நான் வந்து ஒரு ஸ்போர்ட்டில் இப்போ இந்த லெவலில் ஜெயிச்சிருக்கேன், அது வந்து இதில் வருமா வராதானா அப்படின்னா அனக்ஷர் 3 இருக்கும். இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் இருக்குல்ல, இந்த லெஃப்ட் சைடில் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் காமிச்சேன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் அனக்ஷர் 3 இருக்கும். அதில் போய் பாருங்கள் உங்களோட ஸ்போர்ட் எலிஜிபிளா இல்லையான்னு. அப்படி எலிஜிபிளாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா இங்கே என்ன செஞ்சுக்கோங்க, நோ கொடுத்துக்கோங்க. சரியா? ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லைனா நோ. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ. உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருந்தாங்கன்னா அதுவும் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த 3 மட்டும் தான் எலிஜிபிள். தென் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் எஸ்னா எஸ், நோனா நோ. தென் டிஎஃப்சி சென்டர், இந்த டிஎஃப்சி சென்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிஎஃப்சி சென்டர் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு பக்கத்தில் எது இருக்கோ அதை என்ன செய்யுங்க கொடுங்க. நியர்பை டிஎஃப்சி சென்டரை கொடுங்க. ஏன் நியர்பை டிஎஃப்சி சென்டர் கொடுங்கன்னா, ஒருவேளை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கோ இல்லை எதுவும் தப்பு பண்ணிட்டீங்க, இந்த அப்ளிகேஷன் மோஸ்ட்லி தப்பு பண்ணக்கூடாது, ஒருவேளை பை சான்ஸ் ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிஎஃப்சி சென்டர் போய் தான் உங்களோட மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ண முடியும். அப்போது அந்த டிஎஃப்சி சென்டர் பக்கத்தில் இருந்தால் தான் நீங்கள் போக முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு பக்கத்தில் எந்த டிஎஃப்சி சென்டர் இதில் நீங்கள் இந்த ஐக்கானை நீங்கள் கொடுத்தீங்கனாலே, சரியா, இந்த ஐக்கானை நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய எல்லா டிஎஃப்சி சென்டரும் வரும். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் எது இருக்கோ அதை என்ன செஞ்சோம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன். உங்கள் பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஆனுவல் இன்கம், உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டில் எவ்வளோ இருக்கோ அந்த ஆனுவல் இன்கம். ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் எஸ், இல்லைனா நோ. அண்ட் சர்டிஃபிகேட் வாங்கிருங்க. எஸ் கொடுத்துட்டீங்க, நீங்கள் ஒருவேளை ஃபஸ்ட் கிராஜுவேட் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கிருங்க. போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப் இது வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிஸ், கன்வெர்டர்ஸ், கிறிஸ்டின்ஸ் இதுக்கு மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க, எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. பட் இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் இன்கம் வந்து less than 2.5 lakhs இருக்கணும். தென் ஆர் யூ பிளானிங் டு அவைல் எஜுகேஷன் லோன் எடுக்கிற மாதிரி இருந்தால் எஸ், இல்லைனா நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே கீழே அகைன் சேவ் அண்ட் கண்டினியூ. நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், எங்கே நீங்கள் படிச்சிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் ஸ்கூல், ப்ரைவேட்டாக, கவர்மெண்ட் எய்டடான்னு கொடுங்க. தென் சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் இருக்கிறது எந்த இடம், டவுன் பஞ்சாயத்தா, முனிசிபாலிட்டியா, கார்பரேஷன், அதை நீங்கள் என்ன கொடுத்துக்கோங்க. ஹேவ் யூ ஸ்டடிட் 8th to 12th இன் தமிழ்நாட்டில் 8th to 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா எஸ், இல்லைனா நோ. இல்லை அது படிக்காதவங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க, அதனால. தென் ஹேவ் யூ ஸ்டடிட் ஃப்ரம் 6 to 8 இன் ப்ரைவேட் ஸ்கூல், 6th-லேருந்து 8th வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து தென் 9th to 12th வரைக்கும் ஆர்டினா ரைட் டு
அதாவது இது எது சொல்லுவாங்க, கல்வி உரிமை சட்டம்னு சொல்லுவாங்க. கம்பல்சரியாக படிக்கணும் அப்படிங்கிற ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இருக்குல்ல. ஸோ அது பிரகாரம் நீங்கள் 9th to 12th படிச்சிங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ. ஹேவ் யூ ஸ்டடிட் 6th to 12th இன் கவர்மெண்ட் ஸ்கூல்? 6th to 12th வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா எஸ், இல்லைனா நோ. இந்த 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க தான் 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவில் வருவாங்க. கரெக்டாக? ஸோ அதுக்கு அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு சர்டிஃபிகேட் அவங்களே கொடுப்பாங்க, ப்ரூஃப் இருந்தால் தான் வேறு எலிஜிபிள், இல்லைனா கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் படிச்சிங்கன்னா எஸ், இல்லைனா நோ கொடுத்துருங்க. தென் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி 6th ஸ்டாண்டர்ட் எந்த இயரில் நீங்கள் முடிச்சிங்க, என்ன ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கப்புறம் என்ன பிளாக். சில பேருக்கு இந்த பிளாக் தெரியாது, ஸ்கூல் பிளாக் எதுவும் தெரியாது. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்து ஒரு பிளாக்காக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பிளாக்காக கொடுத்துட்டு இந்த நேம் ஆஃப் த ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இங்கே கொடுக்குற ஒரு பிளாக்குக்கும் இங்கே உங்கள் ஸ்கூலோட நேம் வருதான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்ட். ஸோ தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு வந்து 5-6 பிளாக் இருக்குன்னா ஒரு பிளாக்கை நான் கிளிக் பண்ணி என் நேம் ஆஃப் த ஸ்கூல் வருதா இந்த இடத்துன்னு பார்ப்பேன். ஸோ எந்த பிளாக்கு கொடுக்கும்போது எனக்கு இந்த நேம் ஆஃப் த ஸ்கூல் என் ஸ்கூல் வருதோ அந்த பிளாக் தான் என்னோட பிளாக். சரியா? ஒருவேளை உங்களுக்கு பிளாக் ஐடியா இல்லை அப்படின்னா அதுவும் இந்த லெஃப்ட் சைடில் ஸ்கூல் பிளாக் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் காமிச்சு இருந்துச்சு, நீங்கள் போய் உங்கள் ஸ்கூல் எந்த பிளாக்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் 6th to 12th வரைக்கும் எல்லாமே ஒரே ஸ்கூலில் படிச்சிங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே வேலை எல்லாமே என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். 6th to 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படித்தா, இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்கூலாக என்ன செய்யணும், மாற்றணும் இந்த இடத்துல. அதை பார்த்துக்கோங்க. தென் எனக்கு இந்த இடத்துல வந்து என்னாச்சுன்னா அப்படியே நின்றுச்சு இந்த சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கும்போது. என்னன்னு பார்த்தா இந்த நேம் ஆஃப் த ஸ்கூலுக்கு அப்புறம் இந்த சைடு இன்னும் இருக்கும் நேம் ஆஃப் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கீழே தான் இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து இந்த நேம் ஆஃப் த ஸ்கூலுக்கு அடுத்து என்ன செய்யும் அப்படின்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக தமிழான் இருக்கும். அதை நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமாக கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த சேவ் அண்ட் கண்டினியூ ஒர்க் ஆகும். நான் எதுவுமே இல்லைன்னு நினச்சி நான் கொடுத்துட்டே இருந்தேன், ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், வரவே இல்லை. அதுக்கப்புறம் இதை கீழே தள்ளினதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன், ரைட் சைடில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. ஸோ நேம் ஆஃப் த ஸ்கூலோட முடியாமல் அதுக்கப்புறம் இன்னொரு காலம், இதுக்கப்புறம் இன்னொரு காலம் இருக்கும், ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதை மீடியம் ஆஃப் இங்கிலீஷ் இங்கிலீஷோ தமிழை கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. தென் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது வந்து உங்கள் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் வந்து டிஎன்ஹெச்எஸ்சி ஆப்வியஸாக சிபிஎஸ்சி ஏதோ ஒன்று அது உங்களுக்கு வரும்ல, அதை கொடுத்துக்கோங்க. தென் நேம் ஆஃப் த போர்டு எக்ஸாமினேஷன் என்னது அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும் கொடுக்கணும். தமிழ்நாடு போர்டு இல்லைனா சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி என்னன்னு கொடுத்துங்க. பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும். ஹெச்எஸ்சி பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களோட இதில் இருக்கும், மார்க் ஷீட்டில் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் ஏதோ கொடுக்குறாங்கல்ல, ஸோ அதில் இருக்கும் பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அது வேற. ஹெச்எஸ்சி ரோல் நம்பருங்கிறது நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்களா அது. ஸோ எக்ஸாம் எழுதின ரோல் நம்பர் தான் ஹெச்எஸ்சி ரோல் நம்பர். பர்மனன்ட் இது வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டில். அதனால தான் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறமா இப்படியே கொடுத்துருப்பாங்க, அது வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் குவாலிஃபைட் இயர் இந்த வருஷம், போன வருஷம்னா 2024 கொடுத்துக்கோங்க. தென் ஹெச்எஸ்சி குரூப் அகாடமிக்னா அகாடமிக், ஒகேஷனல் குரூப் எடுத்தீங்கன்னா ஒகேஷனல். தென் குரூப் கோடுங்கிறது மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி எடுத்தா பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது என்ன குரூப் வருவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கோங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழா இங்கிலீஷாக அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் ஹெச்எஸ்சி மேக்ஸிமம் டோட்டல் மார்க்ஸ், நீங்கள் வந்து டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும். இங்கே டோட்டல் மார்க்ஸ் உங்களுக்கு எவ்வளோ, மேக்ஸிமம் மார்க் 600. நீங்கள் அப்டைன்டு மார்க்ஸ் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, 500 எடுத்திருக்கீங்கன்னா 500, இல்லை 550 எடுத்திருக்கீங்கன்னா 550. ஸோ அதிகபட்ச மார்க் வந்து 600 இந்த இடத்துல. இதில் வந்து நீங்கள் எடுத்த மார்க் என்ன செய்யணும் கொடுக்கணும். தென் அப்ளைட் ஃபார் நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, எஸ் ஆர் நோ கொடுங்க. தென் ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் ஜேஇ, எஸ் ஆர் நோ அதை என்ன செய்யுங்க கொடுங்க. அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை, இல்லைனா நோ. தென் ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இந்த IMUCET இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா எஸ், இல்லைனா நோ. தென் எம்எஸ் நம்பர், இது உங்கள் ஸ்கூலில் இருக்கும், நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் ஸ்கூலில் சொல்லுவாங்க எம்எஸ் நம்பர். ஸோ அந்த நம்பர். இஃப் there is no எம்எஸ் நம்பர் ஸ்பெசிஃபை ரீசன், ஏன் எம்எஸ் நம்பர் இல்லைங்கிறதுக்கு ரீசன் சொல்லியிருக்காங்க. பட் ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையுமே எம்எஸ் நம்பர்னு உங்களுக்கு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கொடுங்க. இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் யாருக்கெல்லாம்னா வேறு ஸ்டேட்காரங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் அதாவது படிக்கிறீங்க வேறு ஸ்டேட்காரங்க அப்படின்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இல்லை தமிழ்நாட்டில் படித்தவங்களே பட் நீங்கள் வேறு ஸ்டேட்டில் படிச்சிருந்தீங்க, இப்போ தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் வேறு ஸ்டேட்காரங்க தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாலும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் நம்பரு. இல்லைனா தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் பட் வேறு ஸ்டேட்டில் நீங்கள் வந்து 6th to 12th 8th to 12th படிச்சிருக்கீங்கன்னா அவங்களும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சரியா? ஸோ இந்த 2 பேருமே கொடுக்கணும். தென் இதை அதுக்கப்புறமா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், இந்த இது என்ன செஞ்சிடும் வந்துடும். நெக்ஸ்ட் ப்ரிவியூ பேஜ், நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்குமே ஆனால் நீங்கள் கண்டினியூ டு பே இந்த கீழே இருக்க ஆப்ஷனை கொடுங்க. ஸோ கண்டினியூ டு பே கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமா இந்த பேமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு பேமெண்ட் வழியாக நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் பேமெண்ட் கொடுக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்கும், நிறைய பேங்க்ஸ் இருக்கும், அதில் ஒரு பேமெண்ட் கேட்வே வழியாக நீங்கள் பே பண்ணலாம். டூ நாட் பே மோர் தென் ஒன்ஸ், ரொம்ப முக்கியம். அதாவது நான் ஃபஸ்ட்டு பே பண்ணுறேன், எனக்கு வந்து டெபிட் ஆயிடுச்சு, இல்லை எனக்கு அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ் ஆகலை, பேமெண்ட் சக்ஸஸ் ஆகலைன்னா வெயிட் பண்ணுங்கள், திருப்பி இன்னொரு பேமெண்ட் பண்ணாதீங்க. சரியா? ஏன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்புறம் கூட உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு
வெரிஃபை ஆகலாம். ஸோ பை மிஸ்டேக் இஃப் யூ மேட் மல்டிபிள் பேமெண்ட்ஸ், இல்லை நம்ம திருப்பி பேமெண்ட் பண்ணிட்டேன்னா ரீஃபண்ட் வில் நாட் பி என்டர்டைன்ட், ஆன்லைன் வழியாக ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. தென் எனி மல்டிபிள் ரீஃபண்ட் வில் பி ப்ராசஸ்ட் ஒன்லி ஆஃப்டர் ஆஃப்லைன் கவுன்சிலிங் இஸ் கம்ப்ளீட்டட். ஆஃப்லைன் கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அதை பற்றி என்ன செய்வாங்க, நம்ம பார்ப்பாங்க நீங்கள் எத்தனை பேமெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஸோ ஒன்ஸ் பேமெண்ட் இஸ் மேட் மணி வில் நாட் பி ரீஃபண்டட். சரியா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டோட்டல் மணி நீங்கள் பே பண்ண வேண்டியது 500 rupees. இந்த கனரா பேங்க் இருக்குது, HDFC இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்குது, இந்தியன் ஓவர்சீஸ் இருக்குது. இந்த 4 ஏதாவது ஒரு பேங்க் டீட்டெயில் வழியாக நீங்கள் நெக்ஸ்ட்லாம் கொடுத்து இங்கே பேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பே ஆயிரும். பே ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன இருக்கும், நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் ஜென்ரேட் ரிப்போர்ட்னு இருக்கும். ஜென்ரேட் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். பட் இதோட அப்ளிகேஷன் ஸ்டெப் முடியல. சரியா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்தோம். செகண்ட் அப்ளிகேஷன் போட்டு ஜென்ரேட் ரிப்போர்ட் வரைக்கும் பே பண்ணி முடிச்சுட்டு ஜெனரேட் ரிப்போர்ட். சரியா? லாஸ்ட் ஸ்டெப் அதை என்னால் காமிக்க முடியாது, ஏன்னா நான் வந்து பே பண்ண மாட்டேன்ல, ஏன்னா உங்களுக்கு டெமோக்காக எடுக்கிறேன், நான் பே பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் ஜென்ரேட் ரிப்போர்ட் வரைக்கும் கொடுங்க. ஜென்ரேட் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி லாகின் பண்ணுங்கள். அதாவது நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் காமிச்சோம்ல, இங்கே நம்ம லாகின் பண்ணுறது எப்படின்னு காமிச்சோமா, இது மாதிரி நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி வந்தீங்கன்னா இந்த மாதிரி யூசர் லாகின் இருக்கும். இதில் உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து திருப்பி லாகின் பண்ணுங்கள். திருப்பி லாகின் பண்ணோடனே உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் அப்லோடுன்னு இருக்கும். சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்களோ அதெல்லாம் என்ன செய்யுங்க, அப்லோட் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம TNEAவோட அஃபிஷியல் சேனலே இருக்குது. அதிலே எப்படி நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க யூடியூப்பில். ஸோ அதில் பாருங்கள். இல்லைனா நீங்கள் வெப்சைட்லேயே அந்த வெப்சைட் நான் காமிச்சேன்ல, நிறையா டீட்டெயில்ஸ் காமிச்சேன்ல, ஸோ இதிலே வந்து உங்களுக்கு என்ன வச்சிருப்பாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோன்னு இருக்கும். இதிலே சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் பண்ணணும் அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்புறமா கூட என்ன செஞ்சுக்கலாம், சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அப்ளிகேஷன் போட்டு முடிச்சுட்டு அப்புறமா கூட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம். பட் பொறுமையாக எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, பண்ணுங்கள். சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவு த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஹேஸ் டு பி டன். எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடுங்க, பொறுமையாக பண்ணுங்கள். 2 நாள் போட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.